ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு அரேபியன் புட்டிங் செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் 3 கப் பால் ஊற்றி பொங்கி வர்றப்ப 1/4 கப் ஜீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்கிற பாலில் கஸ்டர்ட் மிக்ஸை ஊற்றி கலந்து விடுங்க. நான் சொன்ன அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா கெட்டியாயிரும், கம்மியாக சேர்த்திங்கன்னா தண்ணி ஆயிரும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதித்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் 12 ஸ்வீட் ப்ரெட்டை ஓரம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த டெசர்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புட்டிங்கை செட் பண்ணிக்கலாம். கீழே 4 ப்ரெட்டை வச்சு சூடாக இருக்கிறப்பவே கஸ்டர்டை ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கஸ்டர்ட் திக்காக ஆரம்பிச்சிடும். கஸ்டர்ட் ப்ரெட்டில் நல்லா சோக் ஆகணும். இப்போ இதுக்கு மேலே பாதாம் தூவிட்டு அடுத்த லேயர் 4 ப்ரெட்டை வச்சு கஸ்டர்ட் ஊற்றி இதே ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே ப்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் கஸ்டர்டை ஊற்றி ஃப்ரிட்ஜில் 15 to 20 மினிட்ஸ் செட் ஆகட்டும். பவுலில் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கண்டென்ஸ் மில்க், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கஸ்டர்டை வெளியே எடுத்து மேலே ஃப்ரெஷ் க்ரீம் மிக்ஸை ஊற்றி கொஞ்சம் நட்ஸ் போட்டு 4 to 5 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான அரேபியன் புட்டிங் ரெடி. பாருங்கள், ப்ரெட் லேயர்ஸ் எல்லாம் சோக்காகி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ரம்ஜானுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.